வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்றல்ல நிற்கிறோம். 31/1/2026 இன்றைய நாள் காலையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு. பாரம்பரியமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட 292வது ஆண்டாக இந்த வருடம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு தான் இன்றைய நாளில் காலையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்றது. நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியமா இருக்கும். ஆலயத்தின் உள்ளே இருந்து நெற்கதிர்களை கொண்டு வருவதற்காக அங்கே பெட்டகங்கள் சுமந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக இன்றைய நாளில் இந்த நிகழ்வு காலை 7 மணி அளவில் ஆரம்பமானது. நாளைய தைப்பூச நாளுக்கு முன்னைய நாளான இன்றைய நாள் இந்த நிகழ்வு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெறும். தைப்பூச தினத்திற்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் என்னும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் தேவஸ்தான அறங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய தேவஸ்தானத்திற்கு சொந்தமான மரவன் புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள். இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சி அதுதான். ஆலயத்தினுடைய அறங்காவலரும் சிவாச்சாரியார்களும் இணைந்து அங்கே ஒரு வாகனத்திலே, ஆலயத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த வாகனத்திலே ஆலயத்திற்கே உரித்தான வயல் நிலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அங்கே அந்த வயல் நிலத்திலே பூஜைகள் இடம்பெற்று அறுவடை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஓம் பாஸ்கராய ரவஜே லோக பிரகாசாய லோகசாக்னி திரிவிக்ரமாய ஆதித்யாய அம்சுமாதி திவாகராய ஸ்வத்வஜாய திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியே ஊமை நீத்தலும் கைதொழுவேன் வாழென கண்மடவார் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டை ஊர்ச்சில நெல்லு